சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 100 சாமி படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஏ.ஆர். முருகதாஸ் கலந்து கொண்டு பேசினார். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஜித்தின் தீனா படத்தை பாதியிலேயே கைவிடலாம் என நினைத்தபோது இயக்குனர் சசிதான் தகுந்த ஆலோசனை வழங்கினார் என இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் தெரிவித்துள்ளார். அதை பற்றிய நீண்ட கதை ஒன்றை சொல்லியுள்ளார். அதை பார்க்கலாம். பூ, டிஷ்யூம், பிச்சைக்காரன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்துள்ள திரைப்படம் 100 சாமி. இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள் பலர் கலந்து கொண்டு இயக்குனர் சசியுடனான தங்களது நீண்டகால நட்பு குறித்து பகிர்ந்து கொண்டனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகியுள்ள 100 சாமி திரைப்படம் வரும் ஜூன் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளன. நிகழ்வில் இயக்குனர் முருகதாஸ் பேசுகையில், நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜக்கதைதான் இந்த 100 சாமி திரைப்படம். டிஷ்யூம் திரைப்படத்தில் விஜய் ஆண்டனியை அறிமுகம் செய்ததற்காக ஒரு பெரிய ஹீரோவின் வாய்ப்பை இழந்துள்ளார் சசி. சுவாசிகா தனது அற்புதமான நடிப்பை கொடுத்துள்ளார். இந்த வருடம் அதிக விருதுகளை வெல்ல தாய்க்கிழவி படத்திற்காக ராதிகா அவர்களுக்கும் 100 சாமி படத்திற்காக சுவாசிகா ஆகிய இருவருக்கும் தான் போட்டியாக இருக்கும். எனக்கு முன்பே சசி இயக்குனர் ஆகிவிட்டார். ஒரு நாள் சசியிடம் நான் திரைப்படம் பண்ண போகிறேன் என சசியிடம் தெரிவித்தேன். அப்போது சரி, நன்றாக முயற்சி செய் என்றவர் மீண்டும் வந்து, உன்னுடைய வேலையை விட்டு படம் எடுக்கச் செல்கிறாய், பணத்தேவை எதுவாயினும் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள் என்றார். பட்டினியாக இருக்காதே என்றார். ஒரு முதலமைச்சரின் தொலைபேசியிலிருந்து எண் நம்மிடம் இருக்கிறது என்றால் எப்படி தைரியமாக இருக்கும்? அப்படி இருந்தது அன்று அவரின் வார்த்தைகள். தீனா திரைப்படத்தை பாதியில் கைவிடலாம் என முடிவெடுக்கும் நேரத்தில் சசியை சந்தித்தேன். அவர் எனக்கு வாழ்த்துக்கள் கூறினார். ஆனால் நான் இப்படம் நடக்காது என்றேன். படத்தில் சில விஷயங்கள் எனக்கு ஒத்துப்போகவில்லை. அதனால் படம் நடப்பதில் சிக்கல் உள்ளது என தெரிவித்தேன். படம் எடுக்க முடியவில்லை என விலகினால் அதுவே தோல்விக்கு சமம். எனவே முடிந்தவரை போராடு. நமக்கு 70% படம் சரியாக வருகிறது என்றால் அது ரசிகர்களுக்கு 100% சரியாக இருக்கும் என ஊக்கப்படுத்தினார். தீனா படத்தை தொடர சசிதான் காரணம் என முருகதாஸ் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.